நதியை காணவில்லை என விவசாய அமைப்புகள் போஸ்டர் ஒட்டியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் துணை நதிகளில் ஒன்றான சனத்குமார் நதியை பொதுப்பணித்துறை முறையாக பராமரிக்காததால் நதி முழுமையாக தூர்ந்து விட்டதாகவும், அதன் வழித்தடத்தில் கழிவுநீர் கலப்பதும் குப்பைகள் கொட்டுவதும் அதிகரித்து வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கழிவுநீர் அதிகமாக தேங்கி இருப்பதால் அதனை சுற்றி நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டுள்ளதால் சுகாதாரமான குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். டெல்டா கதாநாயகன் என கூறி வெற்றி விளம்பரம் தேடும் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நீர் ஆதாரங்களை கூட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பாதுகாக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் கட்டப்படும் மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணிக்க மாலை கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் பாரம்பரியமாக கட்டப்பட்டு வருகிறது. தோவாளை சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் சிவப்பு வெள்ளை அரளிப்பூக்கள், வெற்றிலைகள், நார்கள் கொண்டு இந்த மாணிக்க மாலைகள் கட்டப்படுகின்றன. இந்த மாணிக்க மாலைகள் திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நுட்பமான வேலைப்பாடுகளுடன் செய்யப்படும் இந்த மாணிக்க மாலைகளுக்கு தற்போது புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளதால் மாலை கட்டும் தொழிலாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் இ பாஸ் என்ற பெயரில் அலைக்கழிக்கும் திமுக அரசின் மாவட்ட நிர்வாகத்தால் சுற்றுலா பயணிகள் சிக்கலில் தவித்து வருகின்றனர். இ பாஸ் செயலியில் சர்வர் பிரச்சனை ஏற்பட்டுள்ள நிலையில் தோராயமாக 10 வாகனங்களுக்கு இ பாஸ் விண்ணப்பிக்கப்படும் பட்சத்தில் ஒரு வாகனத்திற்கு மட்டுமே இ பாஸ் கிடைக்கிறது. மீதமுள்ளவர்களுக்கு பதிவேற்றம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இ பாஸ் என்ற பெயரால் சுற்றுலா பயணிகளை அலைக்கழிக்கும் விடியா திமுக அரசின் அராஜகத்தால் காலை முதல் தொரப்பள்ளி உள்ளிட்ட எல்லை சோதனை சாவடிகளில் இ பாஸ் பெற முடியாமல் பல மணி நேரம் காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் குழு சீசனை கூட நிம்மதியாக அனுபவிக்க முடியவில்லை என சுற்றுலா பயணிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர்.